வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, மெரினா மாலுக்கு தான் வந்திருக்கோம். ஓஎம்ஆர் ரோட்டில் ஈகாட்டூரில் தான் இந்த மெரினா மால் இருக்குது. லார்ஜஸ்ட் மால் இன் சென்னைன்னு சொல்லலாம். ரொம்ப அழகான ஒரு மாலு. பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு மால். அந்த மாலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி மால்னால் என்னென்னா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம மாலுக்கு வரலாங்க. நமக்கு டைமே போகலப்பா எங்கேப்பா போகிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாலுக்கு நீங்கள் வரலாங்க. இந்த மாலில் வந்து இப்போ வந்து ஒரு மேஜிக்கல் கிங்டம் மாதிரி லிட்டில் அட்வென்ச்சர் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ரொம்ப அழகாக இருக்குங்க. குதிரை இருக்கா மாதிரி நாலாப்புறமும் குதிரை இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கிறிஸ்மஸ்லாம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே கூட வச்சுருந்தாங்கங்க. இந்த மாதிரி மாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி அந்த அழகாக வந்து அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இதுவை ரொம்ப அழகாக செட்டப் பண்ணி வைப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்குங்க. மாலில் அதுதான் நம்ம அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக பண்ணி வைப்பாங்க. இந்த முறை வந்து த மேஜிக்கல் கிங்டம் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு பட்டர்ஃப்ளைலாம் அப்படியே பறக்கிற மாதிரியும் பூ வந்து அப்படியே மலர்ற மாதிரியும் ரொம்ப அழகாக லைட் செட்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கவே ரொம்ப நல்லா இருந்தது மால் எப்போவுமே சூப்பராக இருக்கும். பட் இந்த இடத்த வந்து அந்த கிரவுண்ட் ஃப்ளோரை ரொம்ப அழகாக அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு செட்டப் பண்ணி சூப்பர்பாக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அதாவது ஃப்ரண்ட்டு சைடு பார்த்தாலுமே ரொம்ப அழகாக இருக்குது, சைடில் பார்த்தாலுமே அழகாக இருக்குது. அதாவது 4 சைடுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. மால்னாலே உங்களுக்கு என்ட்ரி ஃப்ரீன்றது தெரியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் நமக்கு மால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ஷாப்புமே பிராண்டட் ஷாப் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாலுக்குள்ளே இருக்குங்க. லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், அதே மாதிரி லென்ஸ் கார்ட்டு கூட வந்துருச்சுங்க. ஃபுட் கோர்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் ஹவுஸ் ஆஃப் கேண்டீஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே தாங்க ஐநாக்ஸ் தேட்டரும் நமக்கு இருக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது ரொம்ப அழகாக விடுதுங்க. ஸோ வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம வரும்போது த ட்ராகன் கிங்டம் சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம்.
ஸோ அது மாதிரி இவங்க அப்பப்போ வந்து ரொம்ப அப்புறம் ஜங்கிள் புக்குன்னு சொல்லிட்டு மெரினா மாலில் இதுக்கு முன்னாடி ஜங்கிள் புக்குன்னும் போட்டிருந்தாங்க. அதையும் நம்ம வீடியோவில் பண்ணியிருந்தோம், வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் போயும் பார்த்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் பசங்களுக்கு வந்து இப்போ நியூ இயர் லீவாக இருக்கட்டும், இப்போ பொங்கல் அடுத்து வரப்போகுது, பொங்கல் லீவுக்கு எங்கடா போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாலுக்கு போனீங்கன்னா அழகாக வந்து நமக்கு டைம் பாஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் கிட்ஸுக்கு நியூ பார்ன் பேபிக்கெலாம் கூட நிறைய வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள்லாம் இருக்குங்க. ஸோ டப்பர்வேர் ப்ராடக்ட்ஸ்லாம் கூட சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் கூட டப்பர்வேர் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கு நிறைய இருக்குங்க. அதாவது ஃபுட் கோர்ட்டுன்னு தனியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் போகுது பசிக்குதுனாலே நிறைய இருக்குது, நிறைய ஷாப் இருக்குது, நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ளோர்லேயும் இருக்குது. அதேமாதிரி குழந்தை விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு கேம்ஸ் எல்லாமே கூட நிறைய இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மால்னாலே எனக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் மெரினா மால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். இந்த தீம் செட்டப் பண்ணது வந்து டிசம்பர் 13ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 18th வரைக்கும் தான் இருக்கும். இது ஒரு ஃபெஸ்டிவல் டெக்கர்னு சொல்லலாம். ஃபெஸ்டிவல் வரும்போது இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க. மால் வந்து ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த மால் ஓப்பனாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா நிறைய இடம் போனீங்கன்னா சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட்டு மாலை பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க. நம்ம போயிட்டு நம்மளை யாரும் வெளியே போன்னு சொல்லவே போகிறதில்ல. ஸோ நம்ம ரொம்ப மெதுவாக போயிட்டு நல்லா எல்லாத்தையுமே பார்க்கலாம். நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சாப்பிட்றதுக்கு, முக்கியமாக சாப்பிட்றதுக்கு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் தான் நமக்கு ஒரு நல்ல ஸ்பாட் வேணும். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டுங்க. இங்கே பாருங்கள், பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும், ரொம்ப அழகழகாக அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி அப்படியே மெதுவாக மூடி திறக்கிற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கங்க. எப்போவுமே இவங்க தீம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ராகன் கிங்டம் பார்க்கலன்னா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. ஜங்கிள் புக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவங்க வச்சுருக்க அந்த கான்செப்ட்லாம் எப்படி தான் ரெடி பண்ணுறாங்கன்னு தெரில, ரொம்ப அழகழகான இதெல்லாம் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது ஓஎம்ஆரில் ஈகாட்டூரில் தாங்க இருக்குது. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோர்லையுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி எஸ்கலேட்டரும் இருக்குது, நடக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள். ஹார்ஸ்லாம் வந்து, அதாவது ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஹார்ஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு அழகான ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு மேஜிக்கல் கிங்டம், அதாவது பலூன்லாம் பறக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இதில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. மோஸ்ட்லி வந்த உடனே எல்லாரையுமே கவர் பண்ணுற ஒரு இடமா தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. வரவங்க அத்தனை பேருமே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. எனக்கெலாம் ஃபோட்டோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான்லாம் வந்து நிறையவே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். அப்படியே அந்த மொட்டு மலர்ற மாதிரி, அந்த பூக்கள் மலர்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும், குதிரை வந்து ஓடுற மாதிரி, அப்புறம் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பாருங்கள் எல்லோரும்.
இங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஏரியா இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீயும் வச்சுருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. அழகாக அதில் ஏறி உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கேக்ஸாக இருக்கட்டும், நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய இடம், நிறைய ஷாப் இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. டைம் போனதே தெரியலங்க. உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கே தெரியல. இப்போ தான் உள்ளே போன மாதிரி இருந்துச்சு. நமக்கு டைம் போகிறதே தெரியாதுங்க. மாலுக்குள்ளே போனாலே அந்த மாதிரி தாங்க, நமக்கு எப்போ டைம் போகிறதே சுத்தமாக தெரியாது. ஸோ டைம் போகலை அப்படின்றவங்களாம் நிச்சயமாக இங்கே வந்து ஜாலியாக நம்ம பொழுதை கழிக்கலாம். ஸோ நியூ இயருக்கு பொங்கல் ஷாப்பிங் பண்ணுறவங்க, பொங்கலுக்கு வெளியில் போகணும், பசங்களுக்கு லீவு அப்படின்றவங்களாம் கூட இந்த மாதிரி அழகான மாலுக்கு வரலாம். மால் வந்து கீழே பார்க்குறத விட நம்ம மாடியில் நின்று கீழே பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருந்தது வச்சுங்க. லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராகவே நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. மால்னாலே க்ளீனாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது மாலு. ஸோ எப்போ போனேன் எப்போ வெளியே வந்தேன்றது தெரியாத அளவுக்கு நமக்கு வந்து நல்லாவே டைம் பாஸ் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய நான் வந்து அந்த கேம்ஸுக்குள்ளெல்லாம் போனேன். அதில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் நான் ஒரு சில கேம்ஸ் தான் விளையாடினேன். பட் கேம்ஸ்லாம் எக்கச்சக்கமாக கிட்ஸுக்கு வந்து ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குங்க. ஸோ அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடலாம் போல், அந்தளவுக்கு கேம்ஸுக்குன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க. உங்கள் பசங்க உள்ளே போனாங்கன்னா வெளியே வரத்துக்கு மனசே வராதுங்க. அந்தளவுக்கு கேம்ஸ் எல்லாமே நிறையா இருந்தது. என்னென்னவோ பேர் சொல்கிறாங்க, நமக்குலாம் தெரியவே இல்லை. பசங்க அந்தளவு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் உள்ளே இருக்காங்க, பெரியவங்களும் இருக்காங்க, சின்னவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி எல்லா ஷாப்லேயும் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டே இருக்குங்க. அது வந்து ஆக்சுவலாக மோஸ்ட்லி இங்கே இருக்கிறது ஃபுல்லாக இது தான் கார்மெண்ட்ஸ், அதாவது துணி தான் இருக்குது. நிறைய ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. உங்களுக்கு நிறைய இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. பொங்கலுக்கு இன்னுமே நிறைய ஆஃபர்ஸ் வரும். ஸோ வந்து பாருங்கள், நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. இங்கே வந்து அமேசிங் ஸ்டோர்னு ஒன்று இருந்ததுங்க. ஏகப்பட்ட கிஃப்ட் கலெக்ஷன்ஸுங்க. கிஃப்ட்ஸு யாருக்காவது வாங்கணும், யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளே போனால் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்கங்க. உள்ளே போனால் பசங்களை உள்ளே கூப்பிட்டு போனால் வெளியே வரவே மாட்டாங்க. நீங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு தான் வரணும். அந்தளவுக்கு நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெக்கத்லான் இருந்துச்சு. ஸோ ஏகப்பட்ட கேண்டி ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருந்தது. நட்ஸ் எல்லாமே கூட இங்கே இருந்துச்சு. ஸோ ஓகேங்க, மாலை நம்ம முடிஞ்ச அளவுக்கு சுற்றி காட்டியாச்சு. பட் மாலில் இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய நிறைய இது இருக்குது. ஸோ இந்த மேஜிக்கல் கிங்டம் சொல்லி இந்த ஒரு தீம் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயாக இருக்கட்டும், இந்த மேஜிக்கல் கிங்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஜனவரி 18 வரைக்கும் தான் இருக்கும். மற்றபடி மால் எப்போவுமே உங்களுக்கு வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ அனைவருமே வந்து பாருங்கள் இந்த மேஜிக்கல் கிங்டமை. ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.